Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner illustration sum number 4 பார்க்க போறோம். First question read பண்ணிடுறேன். Ramesh and Rajesh are partners sharing profits in the ratio of 3:2. Raman is admitted as a new partner and the new profit sharing ratio is decided as 5:3:2. The following revaluations are made, pause the journal entries and prepare the revaluation account. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நமக்கு இது ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்க அண்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்னா என்னன்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்ட் 2ல பார்த்துருக்கோம். ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ ஒரு பார்ட்னர் ஃபர்ம்ல புதுசா அட்மிட் ஆறாரு அப்படின்னா என்ன செய்யணும், ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படியே அவரை அட்மிட் பண்ணக்கூடாது. என்ன செஞ்சிடணும், ஆல்ரெடி இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பா என்ன செய்யணும், ஒரு பார்ட்னர் ஃபர்ம்குள்ள புதுசா அட்மிட் பண்றோம்னா அவரை அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ம்ல இருக்கிற அசெட்ஸையும் லயபிலிட்டிஸையும் ரீவேல்யூவேட் பண்ணணும். அன்னைக்கு இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ என்னன்றதை தெரிஞ்சு அந்த வேல்யூ பிரகாரம் என்ன செஞ்சிடணும், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். அப்புறம் தான் என்ன செய்யணும், நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணி ரீகான்ஸ்டியூஷன் புதுசா என்ன செய்யணும், அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டு ஃபார்மை உருவாக்கணும். ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் ஃபார்மை புதுசா அக்ரிமெண்ட் போட்டு உருவாக்கணும். அது பேர் தான் ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஃபார்மேட், இப்போ ரீவாலுவேஷன்னா ஜேர்னல் என்ட்ரில எப்படி என்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மொத்தம் நாலு ஃபார்மேட் தான் இருக்கு. ஓகேங்களா, அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி, அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டாவது அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். மூணாவது லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். நாலாவது லயபிலிட்டி அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். ஓகேங்களா, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இந்த 4 ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The value of a building is increased by 15,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ பில்டிங் இன்க்ரீஸ்ட் 15,000 rupeesனா பில்டிங் என்ன அக்கௌண்ட்டை சேர்ந்ததுன்னு பார்க்கணும். அசெட்டா லயபிலிட்டியா நம்ம பாக்குறது ரெண்டு தான். அசெட்டை சேருமா லயபிலிட்டிஸை சேருமா. ஓகேங்களா, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல. ஸோ பில்டிங்கிறது அசெட் அக்கௌண்ட் என்ன ஆயிருக்கு, பில்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்மேட், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஸோ டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 15,000. அப்போ டெபிட்ல என்ன எழுதணும்னா கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் எழுதணும். இதுல கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் என்னது, பில்டிங் தான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 15,000 rupees டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 15,000 rupees. நரேஷன் என்ன எழுதுவீங்க, இன்க்ரீஸ்ட் பில்டிங் அக்கௌண்ட் ரெக்கார்டட். அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறதே தான் எழுதுறீங்க. பில்டிங் இஸ் இன்க்ரீஸ்ட் ரெக்கார்டட் எழுதணும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நரேஷன் கண்டிப்பா எழுதணும். ஸோ அசெட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 15,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவாலுவேஷன் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது the value of a machinery is decreased by 4,000 rupees. மெஷினரி என்ன அக்கௌண்ட், அசெட்டா லயபிலிட்டியா, மெஷினரிங்கிறது அசெட் அக்கௌண்ட். என்ன ஆயிருக்கு, மெஷினரி டிக்ரீஸ்டு 4,000 rupeesனு சொல்லியிருக்காங்க. அப்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்மேட், என்ன ஜேர்னல் என்ட்ரி, அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவாலுவேஷன் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் 4,000 rupees, கிரெடிட் என்ன பண்ணுவீங்க, கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட். இதுல கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெஷினரி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், டு மெஷினரி அக்கௌண்ட் 4,000 rupees. நரேஷன் ரொம்ப சிம்பிள். மெஷினரி டிக்ரீஸ்டு ஆர் அக்கௌண்ட் ரெக்கார்டட், இல்லைன்னா டிக்ரீஸ்டு மெஷினரி அக்கௌண்ட் ரெக்கார்டட். ஓகேங்களா, கண்டிப்பா என்ன செய்யணும், நீங்க நரேஷன் எழுதணும். தேர்ட் கொஸ்டின், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் மேட் ஃபார் 1,000 rupees. டவுட்ஃபுல் டெட்ஸ் எங்க வரும், அசெட்ல வருமா லயபிலிட்டில வருமா,
ரெண்டே கொஸ்டின் தான். அசெட்டா லயபிலிட்டி நீங்க வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ஃபுல்லாலாம் பார்க்க கூடாது. இங்க என்ன ரீவேல்யூஷன் எதை ரீவேல்யூட் பண்றோம், அசெட்டையும் லயபிலிட்டியும் தான் ரீவேல்யூவேட் பண்றோம் போது கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் எதை சேரும், அசெட்டை சேருமா லயபிலிட்டியை சேருமா, எங்க என்ட்ரு பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்லன்றது தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம போட்டுருக்கோம். ஸோ டவுட்ஃபுல் டெட்ஸ் என்ன செய்வோம், நம்ம அசெட்ல என்ட்ரு பண்ணுவோம், டெட்டாஸ் கூட லெஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ டவுட்ஃபுல் டெட்ஸ்ங்கிறது அசெட் அக்கௌண்ட். என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு. அப்போனா டவுட்ஃபுல் டெட்ஸ்னாலே லாஸ் தான். அப்போ அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க வரும்னு கேட்கறவங்கள கரெக்டா. அப்போ ரீவால்யூஷன் அசெட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவால்யூஷன் டெபிட் பண்ணணும். அப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெட்டா 1000 rupees, கிரெடிட்ல என்ன வரும், கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் தான் வரும். கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் இங்க என்ன இருக்கு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் தான் கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் 1000 rupees கிரெடிட் பண்ணிட்டோம். நரேஷன் என்ன எழுதுவீங்க, ரொம்ப சிம்பிள். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் அக்கௌண்ட் இஸ் ரெக்கார்டட். ஓகேங்களா? அடுத்தது இது வரைக்கும் பார்ப்போம். அடுத்து என்ன செய்யணும், ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது. ஜேர்னல்ல எங்கெங்கெல்லாம் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறது. ஓகேங்களா? நமக்கு வந்து பில்டிங்ஸ்க்கோ மெஷினரிக்கோ டவுட்ஃபுல் டெட்ஸுக்கோ கேட்கல, எதுக்கு மட்டும் லெட்ஜர் கேட்டிருக்காங்க, ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் ப்ரிப்பேர் ரீவால்யூஷன் அக்கௌண்ட். ரொம்ப சிம்பிள். நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல போட்டிருக்கீங்க. ஸோ ஜேர்னல்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் இருக்கோ அதை கொண்டு போய் லெட்ஜர்ல அந்த சைட்ல, ரீவால்யூஷன் டெட்டார் சைட்ல இருக்குதுன்னா டெட்டார் சைட்ல போய் ஆப்போசிட் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணுவீங்க இல்லையா? ரீகால் பண்ணிட்டேன்னா இப்போ வாங்க. இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் என்னது, டி ஃபார்மேட்ல போடுவோம். டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடு ரெண்டு சைடு ஓபன் பண்ணிட்டோம். பர்டிகுலர்ஸ் 2 காலம் ருபீஸ் காலம், பர்டிகுலர்ஸ் 2 rupees காலம் டெட்டார்லயும் கிரெடிட்டார்லயும் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு, கிரெடிட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், கிரெடிட்ல போயிட்டு 15,000 rupees என்ட்ரு பண்ணிடுவோமா? அதுக்கு ஆப்போசிட் எதனால ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ஏற்பட்டிருக்கு கிரெடிட் சைட்ல, ஃபார் பில்டிங்னால. அப்போ ஆப்போசிட் என்ட்ரி என்ன எழுதுவோம், பை பில்டிங் அக்கௌண்ட். கிரெடிட் சைட்லனாலே பைங்கிற வேர்டு போட்டு தான் எழுதுவோம். ஸோ பை பில்டிங் அக்கௌண்ட் 15,000 rupees. அடுத்த என்ட்ரியில எங்க வந்திருக்கு ரீவால்யூஷன் அக்கௌண்ட், உங்களுக்கு டெட்டார்ல வந்திருக்கு. டெட்டார்ல வந்ததுன்னா டெபிட் சைட்ல போயிடணும். டெபிட் சைட்ல போயிட்டு 2 ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆப்போசிட் எதனால ரீவால்யூஷன் வந்திருக்கு டெட்டார்ல, மெஷினரினால, ஃபார் மெஷினரி. அப்ப என்ன செய்வோம், டு மெஷினரி அக்கௌண்ட் 4,000 rupees. அடுத்தது என்ட்ரியில எங்க ரீவால்யூஷன் அக்கௌண்ட் வந்திருக்கு, டெட்டார் சைட்ல வந்திருக்கு. டெட்டார் சைட்ல போயிட்டு 2,000 rupees என்ட்ரு பண்ணிடுறோம். ஆப்போசிட் என்ட்ரி என்ன, டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 4,000 rupees. நம்ம போயிட்டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெட்டா சைட்ல இருந்ததுன்னா ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போயிட்டு ஆப்போசிட் என்ட்ரி தான் என்டர் பண்ணணும். ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல போயிட்டு டெபிட் சைட்ல ரீவால்யூஷன் எழுதக்கூடாது. 11th படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் எங்க இருக்கு, ரீவால்யூஷன் டெபிட் சைட்ல இருக்குன்னா ரீவால்யூஷன் டெட்டா சைட்ல போயிட்டு ஆப்போசிட் என்ட்ரி எழுதி 1000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? வேற எதாவது இருக்குன்னா 3 ஜேர்னல் என்ட்ரி, 3 என்ட்ரி இங்க போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும், டோட்டல் போடணும். எந்த சைடு அதிகமா இருக்கு, கிரெடிட் சைட்ல தான் அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்கு, 15,000 rupees. ஸோ 15,000 rupees நம்ம என்ன செய்யறோம், டோட்டல் போட்டோம். இப்போ கிரெடிட் சைட்ல டோட்டல் கிடைச்சதுன்னா டெபிட் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும் இல்லையா? டிஃபரன்ஸ் எங்க கிடைக்கும், டெபிட் சைட்ல. கிரெடிட்ல டோட்டல் வந்தா டெபிட் சைட்ல கிடைக்கும். டெபிட்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு, 4,000 + 1,000 எவ்வளவு, 5,000 rupees. 5,000 rupees டோட்டல் 15,000ல சப்ராக்ட் பண்ணோம்னா 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்யறோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். இதுக்கு என்ன எழுதணும், டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் டிரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு, ராஜேஷும் ரமேஷோட கேபிட்டலுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3:2 கொடுத்துருக்காங்க. ராஜேஷ்க்கு 3, ரமேஷ்க்கு 2. ஸோ இந்த 10,000 ஃபர்ஸ்ட் ஓல்டு பார்ட்னர் ஃபர்ஸ்ட் ராஜேஷ்க்கு பண்ணோம்னா 10,000 into ராஜேஷோடைய ப்ராஃபிட் ஷேரிங் 3 divided by 5 எப்படி கிடைச்சது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய தடவை. இந்த ரேஷியோ 3 + 2 இருக்கு இல்லையா, 3:2 ஆட் பண்ணிடணும்.
3 plus 2 எவ்வளவு 5. அதை டினாமினேட்டர்ல எழுதணும். கேன்சல் பண்ண 1 5 is 5, 2 5s are 10, 3 0வை இங்க என்டர் பண்ணிட்டோம். 3 into 2000 எவ்வளவு 6000 rupees யாருக்கு வந்துருச்சு? ரமேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ப்ராஃபிட். அடுத்தது ராஜேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா? இப்போ ரமேஷ்க்கு அதே 10,000 rupees ப்ராஃபிட் எழுதி ரமேஷோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 2. இந்த 2 டினாமினேட்டர்ல போட்டுறோம். என்ன பண்ணிடுறோம்? ஆட் பண்றோம். 3 plus 2 5 டினாமினேட்டர்ல வருது. நியூமரேட்டர்ல 2, டினாமினேட்டர்ல 5. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 2 5s are 10. இந்த 3 0 இங்க வந்துடுது. 2 into 2000 எவ்வளவு 4000 rupees ரமேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம்? வந்திருந்த ப்ராஃபிட் ரீவேல்யூஷன் அசெட்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரீவேல்யூட் பண்ணாங்க, அசெட் அண்ட் லயபிலிட்டியை ரீவேல்யூட் பண்ணதுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்டை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பண்ணி கொடுத்துட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்? இதை ஜேர்னலுக்கு பாஸ் பண்ணணும். ரீவேல்யூஷன் ஆஃப் ப்ராஃபிட் எங்க இருக்கு? டெட்டார்ல இருக்கு. அப்போ டெட்டார்ல போயிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 10,000 என்டர் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்க கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட் டெபிட் சைட்ல கிடைச்சிருக்கா? அப்போ டெபிட்ல வந்ததுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா 10,000 rupees. யார் யார் கேபிட்டலுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம்? ராஜேஷ் கேபிட்டல், ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000 rupees, ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,000 rupees. நரேஷன் என்ன எழுதுவோம்? ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் டிரான்ஸ்ஃபர்டு. ஓகேங்களா? கண்டிப்பா நரேஷன் எழுதி கோடு போட்டுணும். ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் நடுவுல நரேஷன் எழுதின உடனே ஒரு கோடு போடணும். ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.